ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்டவ்கிட்டே போகாமல் அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு சூப்பர் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. ரொம்ப கிட்ஸுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை. ஆமாங்க, ஓரியோ பிஸ்கட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஓரியோ பிஸ்கட்டை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பால், அப்புறம் நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வேணுங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவைங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து இந்த பேக்கெட்டில் இருக்க பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட்டையும் இதில் பாருங்கள், எனக்கு லெட்டர்ஸ் இருக்க பிஸ்கட் வந்ததுனால அதில் பாருங்கள் சூப்பராக என் பேர் வந்திருக்கு குட்டின்னு. சூப்பராக இருந்தது. அது எனக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப அப்படியே ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. நான் அதை வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ நம்ம பிஸ்கட் தனியாக, இந்த க்ரீம் தனியாக பிரிச்சிட்டோங்க. இப்போ இந்த பிஸ்கட்லாம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்லீவ் வச்சு நல்லா ஜலிச்சிடுங்க. ஏன்னா இப்போ அரைக்காத ஏதாவது துண்டுகள் இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து ஜலிச்சுக்க போகிறோம். நல்லா ஜலிச்சிடுங்க. ஜலிச்சதுக்கப்புறம் பால் வந்து அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தான் தேவைப்படுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஜலிச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிறப்போ கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. இதாங்க இவ்வளோ நல்ல மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் பால் ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய பால் ஊற்றிடாதீங்க, அப்புறம் நம்ம ரொம்ப பிஸ்கட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறமா ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது பத்தாத மாதிரி இருக்குது. இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் வந்து ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த பாலெல்லாம் உள்ளே இழுத்து அது வந்து நல்லா ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வரணுங்க இந்த பிஸ்கட்டு. அதுக்காக இப்போ நம்ம மூடி வச்சுடுவோங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற பூரணம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம இந்த க்ரீம் வச்சு தான் செய்ய போகிறோங்க. இந்த க்ரீம் நம்ம எடுத்த பிஸ்கட்டில் இருக்க க்ரீமுக்கு வந்து கொஞ்சமாக இந்த டெசிகேட்டட் கோகோனட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து போட்டு பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போ எடுத்திருந்த 3 ஸ்பூனுமே சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. நமக்கு ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது பிஸ்கட்டை வந்து நம்ம மோல்டு இருக்குது இல்லைங்களா, அதில் எப்படி வந்து ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து அந்த மோல்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை வந்து இப்படி ரொம்ப டைனி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிஸ்கட் எடுத்தோம் இல்லைங்களா, கிரைண்ட் பண்ணி வச்ச பிஸ்கட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது எடுக்கிறப்போ வந்து அது மேலே வந்து நமக்கு ஒரு கலர்டாக சூப்பராக இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் அது மாதிரி செஞ்சோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அரிசியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சைடும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துட்றோம். இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு பிஸ்கட் இருந்தால் போதுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக. இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் சமயத்துலன்னு கிடையாதுங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரப்போ இல்லை காலேஜ்லேருந்து வரப்போ செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக ஃபன்னாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து உள்ளே நல்லா அழுத்தி விட்டுட்டுங்க. நம்ம க்ரீமில் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூரணம், அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த பூரணத்தை இந்த க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் வேறு பூரணம், நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் பூரணம் அது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ அதை வச்சு அந்த பாலை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க. இப்போது இந்த மோல்டை டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஓரியோ பிஸ்கட் கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. ஓரியோ பிஸ்கட் அதுவும் பூர்ணம் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோங்க. பூர்ண கொழுக்கட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க. பிளாக்காக அந்த மேலே வந்து பிஸ்தா வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகிருக்கனால அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இது மாதிரி வந்து அழகாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, அட்ராக்டிவாகவும் இருக்குங்க. வித்தியாசமான புதுவிதமான கொழுக்கட்டையை வந்து நீங்கள் குழந்தைங்களோட இந்த இயர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு அசத்துங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் கட்டாயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒன்று வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் நம்ம ஃபில்லிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உள்ளே பாருங்கள், நம்ம ஃபில்லிங் வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. அது நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வச்சு அதை ஸ்டஃப் பண்ணனால உள்ளே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யூஷுவலாக இருக்க க்ரீமை விட இந்த டெசிகேட்டட் கோகோனட்டோடு மிக்ஸ் பண்ணி அந்த பூரணம் வச்சுருக்கனால இன்னும் சூப்பராக இருக்குங்க.
நம்ம ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் சூப்பராக வந்து ஒரு கொழுக்கட்டை தயார் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம விநாயகருக்கு வந்து கொடுத்துட வேண்டியதாங்க நம்ம கொழுக்கட்டையை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.